திரு வடபழனி ராமகிருஷ்ணன், காவலர்கள் தமிழ்நாட்டில் படுகொலை செய்யப்படுறது அப்படின்றது தொடர்கதையாகிட்டே பார்க்க முடியுது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மதுரையில் மட்டும் 2 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இனிமேல் காவல்துறை காவலர்களையாவது பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. உண்மையாகவே தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? உண்மையாகவேங்கிற கேள்வியே தப்பு. ஏனென்று கேட்டால் 96 திமுக ஆட்சி வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். 96, 97 ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோவை செல்வராஜ் படுகொலை காவலர். அதுக்கு பிறகு ஆழ்வார்குறிச்சியில் வெற்றிவேல் என்ற காவல்துறை சேர்ந்த ஒரு ஆய்வாளர், துணை ஆய்வாளரை சாலையில் ரொம்ப அவரை வெட்டி போட்டு போயிட்டாங்க. அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், அப்புறம் மைதீன்கான் 2 அமைச்சர்கள் வர்றாங்க, அமைச்சர்கள் வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த இடத்துல மருத்துவ உதவி செய்யாமல், உயர் காப்பாற்ற நினைக்காமல் ஒரு தண்ணி பாட்டில் தூக்கி போட்டு வேடிக்கை பார்த்தாங்க அந்த ஆட்சியில். அவ்வளோங்க. அது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு ஒவ்வொரு திமுக முறை ஆட்சி வரும்போதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது திமுக ஆட்சி, காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறது மோசமான ஆட்சி. ஏன் திமுக வந்தால் மட்டும் அப்படி ஆகுதுன்றீங்க? அதாவது அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது புரட்சி எம்ஜிஆர் ஆட்சியில் கண்ட்ரோல் இருந்துச்சு. அம்மா ஆட்சி வருகின்ற பொழுது, அதுக்கு முன்னால் திமுக ஆட்சி இருந்தாலும் கூட, 89 இருந்தாலும் கூட, அதுக்கப்புறம் அம்மா ஆட்சி 91 வந்த பிறகு கூட, ஒவ்வொரு முறையும் அம்மா ஆட்சி வருகின்ற பொழுது, அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது காவல்துறை கட்டுப்பாடோடு செயல்பட்டது. கைகள் கட்டுப்படவில்லை, ஃப்ரீயாக விட்டுருந்தோம். அதன் பிறகு மற்ற இந்த ரவுடிசமெல்லாம் குறைஞ்சிருச்சு. எப்போவுமே அதிமுக ஆட்சினாலே ரவுடிசம் பயப்படுவான், திமுக ஆட்சினாலே மக்கள் பயப்படுறோம், காவல்துறை பயப்படுது. அந்த ஒவ்வொரு முறையும் அதிமுக ஆட்சி வரும்போது ரவுடி காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கல அப்படின்றது தான் இந்த மாதிரி படுகொலைக்கு காரணமா? அதுக்கு தான் ஆதாரங்கள் சொல்கிறேன். ஒன்றும் வேண்டாங்க. 2022 டிசம்பர் 31 சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி சாலிகிராமம் தசரதபுரத்தில் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் சகோதரி கனிமொழி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பட்டி கலந்து கொள்கிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் காவல்துறை பாதுகாப்புக்கு வந்த ஒரு பெண் காவலர், அந்த பெண் காவலரை ஒரு திமுக 2 பேரும் சீண்டி விட்டு அசிங்கப்படுத்தி அழுக வச்சு, காவல்துறை பாதுகாப்பு இல்லைல்ல அவங்க நமக்கு. அதாவது ஒவ்வொரு காவல்துறையும் இரவு முழுதும் தூங்கி முழித்து கொண்டிருந்தாலும் தான் நாம நிம்மதியாக தூங்க முடியும். வீட்டில் நம்ம நிம்மதியாக வீட்டில் தூங்குறோம்னா அவங்க முடிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களும் முழிக்க விடாமல் தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம தூங்க முடியாது. அப்போ அது விருகம்பாக்கத்தில் கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த கூட்டத்திலேயே ஒரு காவல்துறை ஒரு பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை, சீண்டி விட்டு அசிங்கப்படுத்தி அழுக வச்சு புகார் கொடுத்து புகார் எடுக்காமல் அவ்வளோ பிரச்சனை பண்ணோம். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு 2023 திருச்சியில் ஒரு காவல் நிலையத்தை ஒரு ஆதரவாளர் தாக்கி ஒரு பெண் காவலர் காயப்பட்டார்கள். ஒரு அராஜகம். அது திமுக ஆட்சி வந்தாலே ஒரு வட்டச் செயலாளர் ஆரம்பித்து மாவட்ட நிர்வாகி வரைக்கும், அதுபோக ரவுடிஸ் 50 பேர் எங்களை என்னடா பண்ண முடியும், காவல்துறை கையில் கட்டி போட்டிருக்கோம், நாங்கள் கட்டி போட்டிருக்கோம், எங்களால் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற. அது மட்டும் இல்லைங்க, 2023 காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சர் கீழே தானே காவல்துறை வருது. எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னேன். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், எந்த செய்தியிலும் அவருக்கு போய் சேர்றது இல்லை. ஒரு சம்பவம் நடக்கும் முன்னாலேயே உளவுத்துறை அலர்ட்டாக இருக்கணும். விழிப்போடு இருந்தால் பிரச்சனை குறையும். குற்றம் நடக்காதுன்னு வரல, குற்றங்கள் குறைக்க வைக்க முடியும். அவங்க அலர்ட் இருந்தாங்க இல்ல, அவங்க ஏன் அலர்ட் ஆகலன்னு கேட்கறதுக்கு ஸ்டாலின் தகவல் போய் சேர்றது இல்லை, உளவுத்துறையும் தகவல் போறது இல்லை. உளவுத்துறையும் இங்க சரியா வேலை பார்க்கலன்றீங்களா? செயல்படல, தூங்குது. அதுவே 2023 டிசம்பர் 27ஆம் தேதி 2023 டிசம்பர் 27ஆம் தேதி திருவண்ணாமலை கோயில்ல ஒரு திமுக நிர்வாகி ஒரு பெண் காவல் பேர் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன், இந்த காவல் ஆய்வாளரை அரைஞ்சு தள்ளி விட்டாங்க. அப்ப ஒரு நல்லா கேளுங்க, ஒரு காவல் ஆய்வாளர் பெண் காவல் ஆய்வாளர் வந்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்கும் போது அவங்க எப்படி மக்களை பாதுகாக்க முடியும்? மக்கள் எப்படி நம்புவாங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு பல வந்தாங்கல்ல இப்போ சமீபத்தில் 2025 பிப்ரவரி மாதம் பல வந்தாங்களோ, பெண் காவலர் போகும்போது பாலியல் தாக்குதலோடு வன்முறையோடு தாக்குறாங்க. அந்த பயணிகள் கூச்சலிட்டதுனால தப்பிக்கும். அந்த இடத்துல ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு பெண் தனியாக போக முடியல. பார்த்தீங்களா, மகாத்மா காந்தி சொன்னார் நள்ளிரவு 12 மணிக்கு. ஆனால் காவலர்கள் நாங்கள் சரியாக வேலை பார்க்குறோம் அப்படின்றது காட்டுறதுக்காக என்கவுண்டர்லாம் பண்ணுறாங்களே, தொடர்ச்சியாக என்கவுண்டர்லாம் பார்க்குறோமே, அப்புறம் நீங்கள் செயல்படலன்னு சொல்கிறீங்க. என்கவுண்டரே என்னை பொறுத்த மட்டும் ஒரு நாடகம் தான். நான் வந்து என்கவுண்டர் முழுமையாக அதை வந்து நான் நம்பலை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னங்க, இவங்க ஒரு அறுவாலத்து வெட்டுனாங்கிறான், ஒரு ஆட்டோ ஒரு அறுவாலத்து வெட்டினாங்கிறான், நீ தான் அவனை கூட்டிகிட்டு போகிற, கையில் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போயிருப்ப, அப்புறம் அறுவால் எங்கே கிடச்சிது? ஓ, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஒரு சரண்டர் ஆகிட்டார், அவரே சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆனவரை கூட்டிகிட்டு போகிறீங்க, எப்படி அவன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுவோம் சொல்லுங்கள்? லாஜிக் கிடைக்குது இல்லைங்களா? அதுமாதிரி அது மட்டும் இல்லைங்க, இப்போ பலவந்தாங்கல சம்பவம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, மதுரையில் பார்த்தீங்களா மலையரசன் காளியார்களை சேர்ந்த ஒரு காவல் ஆய்வாளர், அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாகனத்தில் போகும்போது விபத்தில் மனைவி பாண்டிச்சு இறந்துடுறாங்க. இறந்த பிறகு கொஞ்ச நாள் மார்ச் 18, அதே மார்ச் 18 தான் உங்களுக்கு ஜாகிர் ஹுசேன் வக்ஃப் வாரி சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு வழக்கில் அவர் தன் உயிருக்கு ஆபத்துன்னு வீடியோ வெளியிடுறாரு.
அவரு ஒரு காவல்துறை சேர்ந்தவர், அங்கே பணியாற்றி இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் மேயரா இருக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய இல்லத்திலே பணியாற்றி அவருடைய ஸ்டாலின் மனைவர்களால் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த விசுவாசம் இருக்க சொல்லியிருக்காரு. அப்படி அவர் ஒரு வீடியோக்காரனை விட்டு அதை வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லியும் கூட அவர் காப்பாற்ற முடியலன்னா யாருக்கு பாதுகாப்பு சொல்லுங்க? அப்ப இந்த ஆட்சியில யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்கு? யாருக்குமே இல்லைங்க. அவங்க குடும்பத்துல பாதுகாப்பு. அந்த அம்மா துர்கா அம்மா வெளியே போகலாம், அவர் உதயநிதி வெளியே போகலாம், ஸ்டாலின் வெளியே போகலாம் வரலாம். அவங்க போகும்போது போன வாரம் பார்த்தீங்களா, பரீட்சைக்கு காத்திருந்த மாணவர்களை காக்க வச்சு அவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டு போறாரு. பள்ளிக்கூட +2 எக்ஸாம் நடக்கும் நேரம். அப்போ இவர் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு, உழவர்களுக்கு, கிழவர்களுக்கு, மகளிருக்கு, கிழவிகளுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு கூட சட்டசபையில என்ன சொல்றாரு, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறத இவங்க திருச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. நடக்கக்கூடாது இல்ல. எங்கள் ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியிலே, எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி, புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சியிலே இப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது காவல்துறையில் கட்டுப்பட்டது. சொன்னது யாரு? அப்ப நாங்க அங்கோட்டு சொன்னோமா, உடனே நடவடிக்கை எடுத்தோமா இல்லையா? எந்த குற்றங்களும் நடவடிக்கை எடுப்போம். குற்றங்கள் நடக்க முன்னாடி நடவடிக்கை எடுக்கிறது தான் சாமர்த்தியம். எதுக்கு உளவுத்துறை வச்சிருக்கிறோம்? இப்போ உளவுத்துறை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் உளவுத்துறை ஆள் போட்டிருக்காங்க. இப்போ திமுக அதிமுக என்ன பேசுறாங்கன்னு பார்க்குற உளவுத்துறை இருக்கு. பிஜேபி என்ன பேசுறாங்க, காங்கிரஸ் என்ன பேசுறாங்க, விடுதலை என்ன பேசுறாங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அமைப்புக்குமே ஏன் சரியா செயல்படலை? ஏன் தெரியல உங்களுக்கு முதல்ல? அப்ப தலை ஒழுங்கா இருந்தா கீழ் வாழ் ஒழுங்கா ஆகணும். எதா ராஜா ததா பரிஜா. தலை ஒழுங்கா இல்ல, நம்மளுக்கு என்னடா செத்த நாய்மல் எத்தனை லாரி இல்ல. இதுல முதலமைச்சரை மட்டும் குறை சொல்லிட முடியுமா? தலைமை சரியில்லைன்றதுனால இங்க இல்லைன்னு அவங்களுக்கு இல்ல, அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஒழுங்கா இல்லையா அவங்க யாருமே? நம்மளை யார் கேட்க முடியும்? அவர் ஒழுங்கா இல்லாதனால இவங்க யாரும் ஒழுங்கா இல்லை. அவர் இவங்களை கேட்டிருந்தாங்கன்னா இவங்க பயப்படுவாங்க. எப்படி அம்மா ஆட்சியில் பயந்துட்டு இருந்தாங்கல்ல, அம்மா ஆட்சி நடக்கும்போது சரி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் சரி, எங்கேயாவது ஒரு அதிமுக வட்டச் செயலாளர், நகரச் செயலாளர், பகுதி செயலாளர் ஸ்டேஷனில் போய் உட்காந்து அப்படிங்க சொல்லியிருக்கோமா? பயப்படுவோம்ல. ஒண்ணுமே வேண்டாங்க. சாதாரண யதார்த்தமா பேசுவோம், களத்துல பேசுவோம். ஒரு இன்ஸ்பெக்டர் போனவங்க நான் கார்டன் போன் பண்ணணும்னு கேட்பாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். கார்டன் நீ அங்க அம்மா அவ்வளவு பிஸியில உங்க போன் எதிர்பார்த்துருப்பாங்க நான் கேட்பேன். இருந்தாலும் நம்ம அச்ச உணர்வு நடவடிக்கை எடுத்துருவாங்களோ. அப்போ நம்ம அதிமுக ஒரு பயம் இப்ப இருக்கிற இப்ப இல்ல. இப்ப கட்சிக்காரனை பார்த்தா காவல்துறை பயப்படுது, காவல்துறையை பார்த்து மக்களும் பயப்படுது. ஒரு காலத்துல நான் போலீஸ்காரன் தான், உலகத்திலேயே ஆசிரியருக்கும் காவல்துறைக்கும் தான் ஒரு குச்சி கொடுத்து அடிக்கிறது அதிகாரம் கொடுத்துருக்காங்க. உலகத்தில் வாத்தியார் அடிக்கலாம், இப்போ அடிக்க முடியாது. காவல்துறை அடிக்கலாம், குச்சி கொடுத்து லத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த லத்தியை போட்டா ஒரு காலத்தில் வரும்போது சைக்கிள் வந்தாலும் பயப்படுவாங்க. யாராவது ஒருத்தர் நாடகத்தை நடிச்சுட்டு வேஷத்தை கழிக்காமல் வந்தால் கூட ஒரு திண்ணையில் ஒரு கோயில் குளத்தில் ஓரத்தில் சீட்டாட்டி அப்படியே போட்டு ஓடிடுவான். பார்த்துருக்குறேன். அந்த பயம் இல்லை இன்னைக்கு. இப்போ காவல்துறையை பார்த்து பயப்படுறது, காவல்துறையை பார்த்து காவல்துறையும் பயப்படுறதில்ல, மக்களும் பயப்படுறதில்ல, எதிர்கட்சியும் பயப்படுறதில்ல, ஆளுங்கட்சியும் பயப்படுறதில்ல. ஒன்றுமே இல்லை. அவங்க செயல்பாடே இல்லையே. இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குமா சொல்லுங்க? முந்தா நாள் நான் என்ன கேட்குறேன், 6 to 7 2 நாளைக்கு முன்னாடி செயின் பறிப்பு. நான் போன ஞாயிற்றுக்கிழமை இந்த உரிமைக்குள்ள பேசும்போது சொன்னேன், அவன் ஃப்ளைட்டில் வந்து கொள்ளையடிச்சு போகிறான் சொன்னேன். பார்த்தீங்களா? இப்போ அந்த மாரி ஃப்ளைட்டில் பிடிச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்களே, சவுக்கு சங்கர் வீட்டில் போய் அவ்வளோ குப்பையை கூட்டினாங்கல்ல, ஏன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியல? ஜாமீனில் வந்துட்டாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க, ஜாமீனில் வந்துட்டாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய கொடுமையான செயல். அப்போ வேங்க வேலையில் இன்னையோட 824 ஆகிப்போச்சு. அப்போ அதை நீங்கள் செஞ்சீங்க நான் குற்றம் சாட்டுவேன்? இது சாதாரண செய்கிற வேலையாங்க? கிராமங்களில் ஒரு மேலே பகையாளி வந்துச்சா கூட கோயில் வாசலில் மண்ணை வாங்கி தூத்திட்டு போவான், இந்த மாதிரி மனத்தை வாங்கி தூத்த மாட்டான். அப்போ எவ்வளோ கேவலமான மலிவான செயல். இது எப்படி செய்கிறாங்க? யார் கேட்க முடியும்? இல்லை, இப்போ காவல்துறை தவறு பண்ணுறவங்களுக்கு உடந்தையாக இருக்கிற காவல்துறை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. 3 போலீஸ் இருக்காங்க. ஒன்று என் கடமை எம்ஜிஆர் அந்த மாதிரி போலீஸ், இன்னொன்று கடமைக்கு வேலை சிரிப்பு போலீஸ், இன்னொன்று கருப்பாடுகள். அந்த கருப்பாடுகள் நிறைய இருக்காங்க, நான் மறுக்கலை. அவங்க இருக்கிறவனையும் கெடுத்துருவாங்க. மேயரமான நக்கரமான கெடுத்த கதை மாதிரி இருக்கிறவனையும் கெடுத்துருவாங்க. அதனால சின்சியராக இருக்க கூட நமக்கு என்னடா வம்பு பொல்லாப்பு, மேலெடுத்து பொல்லாப்பு, அந்த இடத்துக்கு மைண்ட் செட் ஆயிருக்கும் அவனுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. உழைக்க மாட்டான். நேர்மையா இருக்க பயப்படுறாங்களா? என்னதுக்கு வம்பு? நேர்மையா இருந்தாலே ஒண்ணு வேண்டாங்க. சொல்றேன், கேட்கலாம். அடுத்த சுற்றுல அப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு சூழ்நிலை. காவல்துறை பயப்படுறாங்களா அப்படின்றத கேட்டலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு திமுகவோட மாவட்ட செயலாளர் அரசு அதிகாரிகளையும் காவலர்களையுமே மிரட்டின அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உண்மையாகவே அரசியல்வாதிகளாகட்டும் இல்லை திமுகவினராகட்டும் காவலர்களை மிரட்டுற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? அதனால தான் காவலர்களுக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பட்ட நிலையா? அதாவது சமீபத்தில் அந்த OMR ரோட்டில் ஒரு காரில் போய் ஒரு சகோதரி விரட்டுறாங்க. காரில் விரட்டுறாங்க. விரட்டும் போது அந்த திமுக கொடி வெட்டிருக்காங்க. இந்த திமுக கொடியே தவறு செய்பவருக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி தைரியமா பண்றாங்க. எவன்டா டோல்கேட்ல ஃபீஸ் கட்டாம போலான்னு கட்டியிருக்காங்களாம். இது ஒரு குத்தமா? என்னங்க இதெல்லாம் குத்தமான கூட என்னதாங்க? அப்ப ஒரு அதிமுக கொடி கட்டினவன் ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க பார்ப்போம்? பண்ணுவானா? அப்ப திமுக கொடி கட்டினா தைரியமா பண்ணலாம், எவனும் கேட்க மாட்டான். அவன் டோல்கேட்டுக்கு போறானோ இல்லை தப்பு பண்ண போறானோ, எதுக்கு நீ கொடி கட்டிட்டு போறேன்னா அந்த லைசன்ஸ் தான், தப்பு பண்றதுக்கு லைசன்ஸ். சகோதரி அருமையா ஒரு கேள்வி கேட்டாங்க. முதல்ல சொன்னாங்க,
பஸ்ஸில் இலவச பயணம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு சொன்னாங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, தமிழில் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நான் என்ன சொல்ல வரேன், இந்த பேருந்தில் பெண்கள் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பெண்கள் பயணம் செய்கிறாருங்கிற கணக்கு நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, போக்குவரத்து துறைக்கு அதனால் ஏற்படக்கூடிய இழப்போ அல்ல நஷ்டமோ அல்ல கணக்கு என்ன? ஒரு நாளைக்கு பயணம் செய்யக்கூடிய பெண்களில் எத்தனை பெண்கள் 5 ரூபாய் பயணச்சீட்டுக்கு உண்டான தூரத்தை கடக்கிறார்கள், எத்தனை பெண்கள் 6 ரூபாய் பயணச்சீட்டு 7 ரூபாய் பயணச்சீட்டு டிக்கெட் எடுக்கிறதில்ல, எவ்வளோ தூரம் போகிறாங்க கொண்டு என்ன கணக்கு இருக்கு? 5 ரூபா டிக்கெட் இவ்வளோ பேர் போகிறாங்க, 6 ரூபா டிக்கெட் போகிறாங்க, 10 ரூபா டிக்கெட் போகிறாங்கல்ல, மொத்தம் பாயிண்ட் டு பாயிண்ட் கணக்கு போட்டு அவ்வளோ டிக்கெட் நீங்கள் காசு கொடுக்குறீங்களா? அப்போ எந்த விதமான கணக்கு வழக்கு இல்லைங்க. பெண்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்க 1000 ரூபா கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க, 1 கோடி பேர் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறோம். அதுவும் கணக்கு வரல. இல்ல எந்த திட்டம் கொடுத்தாலும் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே குறை கூறுறாங்க அப்படின்னு முதலமைச்சர். நீங்க பெண் சகோதரி சொன்னாங்க 1000 ரூபா கொடுக்கணும். நான் சொன்னேன், என் கிராமத்துல ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த இழந்த கணவனை இழந்த பெண்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த தாய்மார்களுக்கெல்லாம் கறவை மாடு கொடுத்தோம். அந்த ஒரு கறவை மாடு கொடுத்தா டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சகோதரி. இல்லைங்களா? நீங்க 1000 ரூபா கொடுக்கறது சரி, கொடுக்கணும் எல்லாரும் கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது 2 ஆண்டுகள் போட்டாங்களே, எங்க போட்டாங்க எங்க அதான் சொல்றது ஏட்டு சொல்லிக்க. இப்ப வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபீஸ் கொடுக்கணும்ன்றது ஜீவோ போட்டு. சகோதரி நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன், நான் கட்டுப்படுறேன். 2021 மே 7ஆம் தேதி கணக்கு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வட்டியோடு சேர்த்து கொடுங்க. நாங்க நீங்க சொல்ல கேட்கிறேன். இல்ல அடுத்த வருஷம் நீங்க சொல்ற இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கணும் இல்ல. இப்ப காவல்துறை இல்லன்னா பரவாயில்ல, ஜீவோ போட்டிருக்காங்க. இல்ல அந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசலாம், இன்னொரு விதத்துல தொடர்ந்து பேசலாம். இப்ப காவல்துறை இல்ல இப்ப இன்னைக்கு தலைப்புக்கு வந்துடலாம். காவலர்கள் இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிற காவலர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கஞ்சா மதுபோதை தட்டி கேட்ட காவலர்களா இருக்கட்டும், இல்ல ஜாகிர் ஹுசைன், ஜகபர் அலி, இவங்கெல்லாம் அரசுக்கு எதிராக ஒரு நடக்குது அப்படின்றப்போ அதை தட்டி கேட்டனால வெளியே கொண்டு வந்ததுனால கொலை செய்யப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. அப்போ அரசுக்கு எதிராக ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா உடனே கொலை தான் அப்படின்ற ஒரு இதான் பார்க்க முடியும். என்ன தெரியுது தெரியுங்களா? இனிமே எவனா சொன்னா போட்டு சொல்லிடுவேன், அதான் எச்சரிக்கை தானே இது. அப்ப மக்களை பயமுறுத்துறாங்க. அதேதான். நீ போலீஸ் அரசுக்கு எதிராக எந்த ஒரு இதை நீங்க குற்றச்சாட்டு வச்சாலும் ஒரு பிம்பம் தான் கட்டணும். யார் பயமுறுத்துறாங்க? அதாங்க ஒரு என்கவுண்டர் பாதிப்பு செய்யற ரவுடியை கொலை பண்றான். ஒரு கஞ்சா கடத்துறான்னு சொன்னதுனால வாசிமுகரை போட்டு தள்ளிட்டாங்க. மணல் கடத்துறான்னு சொன்னாலும் ஜாபுரலியை போட்டாங்க. கள்ளக்குறிச்சியில சொத்து பிரச்சனை இருக்குல்ல, கள்ளக்குறிச்சியில எரிச்சிருக்காங்க இது கள்ளசாராயம். அது அந்த பேச்சு அடங்கிறதுக்கு முன்னாடியே திருப்பி உங்க நேரத்துல பேசிடலாம். இல்லை கள்ளக்குறிச்சின்னா அதில் கூட எப்படிங்க ஒரு காவல் நிலையத்து பக்கத்துலேயே அவ்வளவு சாராயம் காய்ச்சி 60 பேர் செத்து இருக்கிறானே. இது நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே மரக்காணத்தையும் சித்தாமூர்லையும் நடந்துச்சு. மரக்காணத்து சித்தாமூருக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரே நாளைக்கு அங்கேயும் சாகுறான் இங்கேயும் சாகுறான். இந்த அரசாங்கம் செத்தவனுக்கு காசு கொடுத்தா வித்தவனுக்கு காசு கொடுத்தான், காயம்பட்டிருக்கான்னு சொல்லி. அப்ப நான் என்ன கேட்க வர்றேன், அந்த சித்தாமூர் மரக்கான கலவரத்துல நீ கள்ளச்சாரை சாவுல நீ நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி சாவு வந்திருக்காது. அப்ப உளவுத்துறை தூங்குதுன்னு அர்த்தம். உளவுத்துறை தூங்குறாங்களா? யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. கருத்துக்கு நன்றி.